ஹாய் 100 வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஆஸ்பிஷியஸ் டேன்றதுனால அக்ஷய திரிதா டேயில் லேண்ட் வாங்குறது பெஸ்ட்டாக கோல்டு வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த அக்ஷய திரிதை அன்னைக்கு தங்கம் வாங்கினா நிறைய சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எங்கன்னா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா, கூகுள் பண்ணி பார்த்தா எங்கேயுமே அப்படி ஒரு விஷயம் இல்லை. கமர்ஷியலாக இந்த டேயில் தங்கம் வாங்கினா நிறைய சேரும்னு சொல்லி இந்த கோல்டு ஷாப்கீப்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் உசுப்பி வாங்க வைக்கிறாங்களே தவிர உண்மையில் அப்படி ஒரு விஷயமே இல்லை. சரி, இந்த அக்ஷய திரிதை அன்னைக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணுன்னா தான தர்மம் தான் மிக சிறந்த ஒரு புண்ணிய காரியம் தான் இந்த நாளில் செய்யணுமே தவிர தங்கம் வாங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் திதி 9 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த நல்ல விஷயத்த சொல்லாமல் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஸோ அக்ஷய திரிதைனாலே தங்கம் வாங்கிறத விட தான தர்மத்தை செய்யுங்க. அதுதான் நமக்கும் நம்மளுடைய வம்சம் வழிக்கும் நல்லது. எல்லாத்துக்கும் மேலே டைட்டில் போட்டதுனால இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அக்ஷய திரிதை அன்னைக்கு தங்கம் வாங்குறத விட கோல்டு பெஸ்ட்டாக லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறன்றதுக்காக சொல்லலை. உண்மையில் கோல்டை விட நமக்கு நிலம்தான் நிறைய ப்ராஃபிட்டை கொடுக்குது. அதுதான் உண்மை. நீங்களே அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கம் வாங்கினா ஒரு சில வருஷங்கள் கழித்து அதிகபட்சம் ஒரு 40,000 50,000 இல்லை 1 லட்சம் அவ்வளோதான் போகுது. பட் லேண்டுங்கிறது லட்சக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு 5 மடங்குன்னு போகுது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான சேனலில் இருக்கணுன்றதை திங்க் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.